சார் வாழ்த்துக்கள். முதல் படம் நீங்க ஹீரோ பண்ணீங்க. சார் விஜய் டிவில இருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோன்னு ஆசைப்படுறாங்க. ஆனா சிவகார்த்தியன் மாதிரி 1-2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆனாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் மாதிரி ஆகணுமா, என்ன ஆகணும்? இன்னொன்னு, ஒரு சமீப காலமா எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார், பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்து அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா முதல்ல சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஆளுங்க. அவங்க வந்து இடத்துல இருக்காங்க. நான் இப்பதான் முதல் கால வைக்கிறேன். அவங்க மாதிரிலாம் சொன்னாரா அது நானும் பற்றி சொல்றேன். சில நானும் ஆடியோ நடக்கிறேன். நீங்க சொல்றீங்க அவங்களாம் மிகப்பெரிய உயரத்துல இருக்காங்க. ஸோ நம்ம படம் முதல்ல கால எடுத்து வைக்கிறேன். அவங்க கூட நம்ம நிக்கலாம் முடியாது. அவங்களாம் உழைப்பு உயரத்துல இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன். அது நீங்க எல்லாருமே முடிவு பண்ணி கரெக்டா வந்து போய் இந்த படத்தை சேர்க்கணும். அப்ப இந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இங்க நிக்கிறேன்னா இப்ப நீங்க ஒரு பாசிட்டிவ் எதிர்னா அதை பார்த்துதான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும், நிறைய கிடைக்கும். அப்போ என்ன தவிர இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு தொடர்பாக நான் மக்களுக்கு பண்ணுங்க. நீங்க மட்டும் எல்லா பணத்தையும் கொடுத்துறீங்களா? எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா, தானம் பண்றீங்களா, எப்படின்னு கேக்குறேன். இல்லைண்ணா, இப்போ நான் சம்பாதிக்கிறேன். நான் படம் எடுக்கணும் கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டர்ல பாக்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்ல வீடியோ வந்துன்னா அதை பாக்குறாங்க. இல்ல வந்து ஒரு ஷோ வர வெளியே ஒரு ஓப்பனிங் பண்ணா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்க திருப்பி கொடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்க நினைக்கிறோம் மக்கள் யார் நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிக்கணும். அவ்வளவுதான் விஷயம். மக்கள் கிட்ட பிரச்சனைகளை நான் நினைக்கிறேன். மக்களுக்கு நான் செய்யறதா நாட்டிலே கிடையாது. அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட அவ்வளவுதான். யாருக்கும் எகென்ஸ்டா பண்ணல. சொல்லுங்க, யாருக்கு எகென்ஸ்டா பண்ண? வறுமைக்கு எகென்ஸ்டாக நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாது எகென்ஸ்டாக நான் பண்ணேன். மற்றபடி எதுவுமே பண்ணேன். நான் இப்ப நம்ம அமிதனுக்கு தெரியும். நான் ஆரம்பத்துல இருந்து 2300 சம்பளம் இருந்து அவர் ஒரு 1500 செலவு பண்ணேன். அவங்களுக்கே தெரியும். ஆரம்பத்துல இருந்து அப்படிதான். அப்படி எகென்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பொறுத்த ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுட்டே இருக்கணும். அவ்வளவுதானே. பாலா சார், இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதுன மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு நீங்க சொல்லுங்க, என்ன டைரக்டர் ரஜினி சார்ட்ட சொன்னீங்களா, என்ன மாதிரி? அது டைரக்டரே பேசுவாங்க. ரைட் சார். சார் ஆமா சார். என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்கு. ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் கூப்பிட்டா என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம். இப்போ ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவரு முன்னாடி பண்ண ஆரம்பம் வரை எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமா ஒரு லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோவை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியா சார் பண்ணியிருக்க அந்த கேரக்டர் இருக்கு, அந்த காந்தியோட கேரக்டரும் அவருக்காக சொல்லலாம், லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதினதுதான் சார். பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. நம்ம அந்த லைஃப் நம்ம மேல விழுந்து அவங்க கண்ணில் நம்பப்பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது. அதுக்கு கண்டிப்பா பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் சார். சார் சார் ஆமா சார். இந்த படத்துல வந்து ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு 50 நடிகை பின்னி வாங்கிட்டாங்க. அதுல பின்னாங்க நடிகை வீட்டில் உள்ளவங்களா புதுமுகமா? ரெண்டாவது, சரி இவ்வளவு பேர் பின்னி வாங்குறாங்க, நம்ம பாலாவை மாத்தலாம் இருந்துச்சா? இல்ல சார், அது டெஃபினட்டா இல்ல சார். மூணவில் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார். பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம்? ஒரு சக்சஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கேயே நிறைய ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த மாதிரி படங்கள்ல அறிமுகமாகணும், யார் கூட நடிச்சா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இங்க எல்லாருமே சார் சின்னதா ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார்.
ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு 1 இயர் முன்னாடி இருந்த பாலாவோட பிசிக் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார். இந்த ரமன் ஒரு படம் அடுத்தது என்ன பண்ணிட்டு போறான் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம். பட் இது என்னன்னா அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக வாழ்க்கை தேர்ற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க புதிய ஹீரோ கூட அவங்க லான்ச் எடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார். இது நடந்துகிட்டே இருந்தது. பட் வி பிலீவ் கரெக்டான நாங்க டீமா பேசுவோம் சார், எல்லாருமே பேசுவோம். இந்த கதையை வந்து அதுக்கானதை அதுவே தேடிட்டு இருக்கு சார். அதுதான் சார் நான் ஒரு ரமனோட கிளைமேக்ஸ்ல ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடி கொண்டு எழுதிருக்கேன் ஒரு வசனம். இந்த கதை அதுக்கானதை அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும். அப்படி மேபி இந்த கதை நமக்காக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புறேன் சார். இது யாருமே பண்ணலனாலும் கண்டிப்பா பாலானாலும் இந்த ப்ராஜெக்டை பண்ணிருக்கோம் சார். சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் சார் ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும் போது ஃப்ரேம் வைக்கும் போது பாலா என்ன சொன்னாரு என்ன ஒரு மாதிரி வைப் ஆயிடும். எடுத்த ஒரு ஹீரோ கேரக்டர் பாலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவீங்க. அப்ப கொடுத்த ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கும். இப்ப ஹீரோ ஆன பிறகு உங்களுக்கு கேரவன் எல்லாம் கொடுத்தவங்க ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கும். அது எப்படி பாத்தீங்க? ஆக்சுவலா நான் கேரவன்ல இருக்க மாட்டேன். ஒரு கேரவன்ல 20 பேர் இருப்பாங்க. எனக்கு தனியா இருக்கு. ஏன்னா கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ள ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. அஷ்டமா சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு தனி கேரவன் கொடுத்தாலும் என்னால தனியா இருக்க முடியல. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம். நானே மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே இது ஜாலியா தான் இருப்போம். மேக்ஸிமம் கேரவன்ல இருக்க மாட்டோம், ஸ்பாட்ல தான் இருப்போம். இப்போ என்னால நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்ன ஏத்துக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளவுதான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இன்ஃபீரியர் காமிக் சார். அதான் உண்மை. அதான் சார் பாலா வந்து நேவசா மூமெண்ட் உடஞ்சிது அங்கதான். பாலாஜி முன்னாடி சொன்ன மாதிரி அழகா காட்டணும் பாலாஜியை. அவன் அழகாதான் இருக்கான் சார். அவன் பயங்கர அழகு, செம்ம அழகு சார். அவன் இப்ப இல்ல, அவன் அப்பா பக்கத்துல இருந்து அழகுதான். அவனை வந்து மக்களுக்கு அழகா காட்டணும், பாக்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவோம் சார். ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சு நான் பாலா கிட்ட சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டர்ல காட்டுறேன், உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க சார் அந்த ஷாட் முடிஞ்சாலும். சார் கேக்குது இங்க ஓகே சார். சார் இது ப்ரொடியூசர் சாரோட ஐடியா சார். ப்ரொடியூசர் சாரோட ஐடியா. அவர் சார் ஐடியாலாம் கிடையாது. ஸோ ஏன்னா ஷார்ட் டைம்ல ஒரு வித்தின் 10-15 டேஸ்ல வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட். ஸோ அப்போ ஷெடியூல் பண்ணோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சீரியஸா எனக்கு 27 வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லயே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளாவே அது ஓடிட்டு இருக்கும். ஸோ ஷெடியூல் பார்த்தோம். 27 ஏன்னா 28 நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம். ஸோ ஆடியோ லான்ச் இருக்கு. சரி முன்னத்து நாள் 27 ப்ரெஸ் மீட் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணது தான். ஓகே பாலாவுக்காக காந்தி கண்ணாடி போட்டு ஒரு சைக்கிள்ல பிரச்சாரம் போட்டாரு தெரியுமா? அது யாருடைய ஐடியா? பாலாவோட ஐடியாவா, ப்ரொடியூசர் ஐடியாவா, டைரக்டர் ஐடியாவா? டு பி ஹானஸ்ட் 100% இல்ல 1000% இது எங்க நாலேஜே கிடையாது. டு பி ஃப்ராங்க் என்னன்னா அந்த பையன் வந்து ஒரு கோயில்ல வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரோ சோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோட் ஹிம். அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றான். டு பி ஃப்ராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவு இட்ஸ் கோயிங். ஸோ அப்படி நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உள்ள இறங்கியிருப்பாங்க. ஸோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 100% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதை பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ. நீங்க பண்ற எல்லா வீடியோ வந்து ஒரே ஒரு சேனல்ல மட்டும் குறிப்பிட்டு எடுத்து போடுவாங்க. நீங்க அந்த சேனல்ல மட்டும் தான் தெரியும். இப்போ பத்திரிகையாளர் பிரஸ் மீட்டிங் எல்லா பத்திரிகையும் கூப்பிடுறீங்க, அந்த சேனல்ல கூப்பிடலையா? எந்த சேனல் சொல்றீங்க? நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்ல இல்ல நீங்க அப்படிதான் இல்லை, எல்லா சேனலும் நமக்கு ஈக்குவல் தான். நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்? உங்களுடைய இன்டர்வியூ எந்த சேனல்ல கொடுத்துருக்கீங்க? எல்லா சேனலும் 13 சேனல் கொடுத்தாங்க. நேத்து தான் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் இல்ல கொடுத்துருக்காங்க. அதிகமா பிகினர்ஸ் தான் போயிருக்கு. அப்படி சொல்றீங்க. யூனிவர்சிட்டி அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணுவோம், காசு கொடுக்குறாங்க, ஹோஸ்ட் பண்றேன். நிறைய வீடியோஸ் அதான் போகுது. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதான். இல்லைண்ணா அங்க மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்படிலாம் கிடையாதுண்ணே. அவங்க யாருக்கு வேணும் எனக்கு காட்டுங்க, நான் கூட சொல்றேன், மெசேஜ்ல கூட காட்டுறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோ அவங்க எடுத்து போடுறாங்க. அதான் மைக் அவைட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் அவைட்ட கொடுங்க.
சொல்லுங்க. நீங்க போன் பண்ணாலும் உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க. மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல, ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல, வேலை எடுக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க. ஆனா ஆள் அட்ரஸ் எல்லாமே இப்ப காணாம போயிட்டாங்க. சோ அந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரிதான், நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் உயர்வாங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். நீங்களும் அதை மதிச்சு போன் பண்ணாங்கன்னா யார் போன் பண்ணி அனுப்புனேன், இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் கூட நான் இந்த இடத்துல இல்லைண்ணே. அதெல்லாம் அப்படி மதிக்கிறேன் நான். ஏன்னா இங்க நான் ஆர்டினன்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறேன், பிரஸ் மீட் யூஸ் பண்ணிருக்கிறேன். இங்க எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இல்லை அந்த வீடியோ எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனே கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அப்படி இருந்த விஷயம் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆக்கணும்னு சொல்லியிருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் தான் காலையில விஷ் பண்ணாரா? விஷ் பண்ணாங்க. இது ஆக்சுவலா அண்ணனுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளா வந்து அண்ணனோட படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதனால வரல. நாளைக்கு ஆர்டினன்ஸ் கண்டிப்பா வருவாங்க. எனக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலா கொஞ்சம் ஷூட்ல மாட்டிக்கணும். அதனால தானே. சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து உன்னை கண்டிப்பா ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு பி ஃப்ராங்க் என்னன்னா, இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி. ஸோ இதை வந்து கண்டிப்பா பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. பாலா வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாலா வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே பிரதர், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா, பிரதர் லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து அவன் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்காரு, அவரு தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்மெண்ட். ஸோ நாங்க போயிட்டு அவரை பர்சனலா மீட் பண்ணோம். ஸோ பர்சனலா மீட் பண்ணி பேசின உடனே அவரு என்கிட்ட சொன்ன ஒரு 2 வார்த்தை தான், உன்னை பார்க்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனா தெரியுறீங்க. ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். தம்பி வந்து நம்பி வரான், ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் ஹி ஜஸ்ட் சென்ட். ஸோ ஃபார் ஹி இஸ் இன் கான்டாக்ட். ஸோ அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. பாலா சார், செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் இருக்கு. அதுக்கு போட்டு நீங்க கலவர முடியல, முருகதாஸ் டைரக்டர். இந்த தேர்வை வந்து நேருக்கு நேரம் முடிவு பண்ணிருக்காரு. எப்படி அவ்வளவு போடுங்க? அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்க வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணிருந்தோம் சார். இல்ல அவருக்கு தெரியாது சார். அதனாலதான் ஆக்சுவலா நான் சொல்ற அளவுக்கு சொல்றேன், எனக்கு அது தெரியவே தெரியாது. செப்டம்பர் 5 ஓகே, அந்த கட்டணா அவ்வளவு போய் படம் வருது, ஐயோ அவ்வளவு எப்படி நம்ம தெரிய போறோம். அதுதான் நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை சார். வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்கிரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு, அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்ற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைம் படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸ் கொண்டு வரணும்ன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசா இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல 6 படம் வருது சார். என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிட்டே இருக்கேன், கூட வந்து செப்டம்பர் 5 வரலாம் பிரதர்னா, நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம், 15 நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேற என்ன பிரதர், அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன், சீரியஸா என்ன கலாய்க்கிறாருன்னு நினைச்சு பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குமே தெரியாது. திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் 5. இது ஒண்ணுமே புரியல சார். இவ்வளவு நேரம் பிரதர் நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பாக்குறேன்னு, இப்ப நான் மாத்தி பேசுறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு. சீரியஸா சொல்றேன், 7 நாள் ஆகுது, எல்லாருமே இப்பயுமே அங்க வேலை போயிட்டு இருக்கு. ஓடிட்டாரு, இப்ப முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 அண்ணா இந்த வடிவேலு ஒரு சீன்ல சொல்லுவாரு, ஐயோ நீங்க அந்த டைம்ல பேசுற அண்ணா எப்படி நான் 5 அண்ணன் சொல்லி வேற வி டோன்ட் ஹேவ் ஆப்ஷன், நம்ம இந்த டேட்ல வந்தாகணும். ஸோ அவரு மிகப்பெரிய ஹீரோ, அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்களா, அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க இறங்குறோம். இதை சொல்லி சால்வ் பண்ணுவாங்க. ஐயோ அண்ணன் ரெடியா, ஐயோ அண்ணன் எவ்வளவு பெரிய அவங்க தேட்டர் எவ்வளவு பெரிய படம் வரும், அது மாதிரி எப்படி நம்ம வந்து பாப்பாங்க சொன்னாரு. ஏ அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கல, சரி அடுத்த படம் வரும் அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணாங்க. அண்ணே சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சிருந்தேன். அண்ணன் வந்து வேற லெவல்ல நம்ம முதல்ல வரும், எங்க படமும் ஜெயிக்கிறேன். அது போட்டிருக்காருல்ல சார், அதான் காந்தி, அதுதான் காந்தி சார், போட்டிருக்க கண்ணாடி சார், அதான் கதை சார். ஒரு நிமிஷம், அர்ச்சனா மேடம் 2 கொஸ்டின் கேட்டலாம். அவன் அடுத்த ஈவெண்ட் இருக்கிறதுனால. சொல்லுங்க கேளுங்க.
அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பார்த்தீங்கன்னா நான் படத்துக்குள்ள வந்தேன். அதுவும் பாலா யாரும் ரிஜெக்ட் பண்ணல, ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ எனக்கு தோணவே இல்லை, ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினா பண்றோமா, எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை. சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அப்படி இருக்கிற பண்ணதுல எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. அர்ச்சனா மேடம் கிட்ட 2 கொஸ்டின் கேட்கலாம். கொஞ்சம் இங்கிதமான கேள்விகளை கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மேம் வாங்க மேம். வருவாங்க மேம். இங்க வந்து பேசினாதான் அங்க ரெக்கார்ட் ஆகும் மேம் ஆடியோ. ரொம்ப ரொம்ப பயபக்தியோட நிக்க வைக்கிறாங்க உங்க முன்னால. சொல்லுங்க மேடம். பானுமதி மேடத்தை பத்தி நீங்க அவ்வளவு புகழ்ந்து பேசுனீங்க. இப்பெல்லாம் ஏன் அந்த மாதிரி அவ்வளவு திறமைசாலியான ஹீரோயின் ஏன் வருது இல்ல? நிறைய பேர் லேடி ஹீரோயின் வந்து டைரக்டராகவே ஆகிறது இல்ல. என்ன காரணம், என்ன தடை? ஒரு தடவை கேளுங்க, எனக்கு ஆசையா இருக்கு. பானுமதி மேடத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுனீங்க இந்த தேட்டரு. அவங்க வந்து சகலகலா வெள்ளிமாங்க, ப்ரொடியூசர், டைரக்டர், சிங்கர், அப்புறம் எம்ஜிஆரே ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்ட அளவுக்கு தைரியம் பண்ணவங்க. சமீப காலத்துல வந்து ஹீரோயின் எல்லாம் கொஞ்சம் காணாம போயிருந்தாங்க, டைரக்டரே ஆகிறது இல்ல. என்ன காரணம், அவங்க தடுக்கிறது யார்? டைரக்டர் ஆகிறது இல்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது. அந்தந்த காலகட்டத்துல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வர்றாங்க. ஆனா அவங்க எத்தனை படங்கள் பண்றாங்கிறது என்னால அதை சொல்ல முடியும், நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. இது பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர், அவங்களுடைய லெவல் ஆஃப் பிலிம்ஸ் வந்தப்ப வந்து சினிமா ரொம்ப உண்மையா இருந்திருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவா இருந்திருக்கு. என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளான்குள்ள முடிச்சிடணும். இப்படி எவ்வளவோ டிசிப்ளின், எவ்வளவோ டீசன்சி, ரொம்ப பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்துல. ஆனா அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நடிச்ச மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லைன்னு இருந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு டிகேட்லயும் சில டைரக்டர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க, சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. சோ இல்லை டோட்டலா அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப இந்த ஒரு 10-15 வருடங்களா தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை. திரும்பவும் அதை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல பானுமதி அம்மா டைம்ல இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்த அம்மா மாதிரியோ திரும்பி இன்னொரு சைக்கிள் வரணும்னா அந்த நம்பிக்கை இல்லை. அவங்களே குரல் கொடுப்பாங்க, அவங்களே பாடுவாங்க, சில நேரத்துல அவங்கள மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க. அது வரணுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த பரட்டை என்ற அழகு சுந்தரம் படத்துல தனுஷ்க்கு அம்மா நடிச்சீங்க. அவர் வந்து வளர்ந்து வருத காலத்துல வந்து நீங்க பண்ணீங்க. அந்த படத்துல கிட்டத்தட்ட பாலாவுக்கு அம்மா மாதிரி பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பாத்தீங்களா படப்பிடிப்புல? எந்த நடிகருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. நம்மளா வந்து வேடிக்கைக்காக பேசிக்கிறது தான். அந்த ஒற்றுமையே இல்லை. யாருக்கு அவங்க இண்டிபெண்டன்ட் தான். நான் பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். ஹி இஸ் டூ இண்டிபெண்டன்ட். அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சது. ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாலாவோட இது. அதுல ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பாக்குறப்ப. அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவர் இன்னும் இருக்காரு. அவரு மாதிரி அவரை நடிச்சு அவருக்கு சூட் ஆகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும். யாருக்கும் யாரையும் கம்பாரிசன்ங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ.